திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது அல்வா தான். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு நிறைய பெருமைகள் இருக்குது மக்கா. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா. திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு போயிட்டோம் அப்படின்னாலே பொரிச்ச புரோட்டா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மலாம் என்ன பண்ணுவோம், புரோட்டா வாங்கினா 4 புரோட்டா எடுத்தோமா, பிச்சு போட்டோமா, சால்னா ஊற்றினோமா, அப்படி வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்பப்பப்பா வேறு லெவலில் இருக்கும். நானும் மற்ற மாவட்டத்து நண்பர்களோட உட்காந்து புரோட்டா சாப்பிட்ருக்கேன். அவங்களும் புரோட்டா சாப்பிட்றாங்க, சால்னா வச்சு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம புரோட்டா எடுத்து பிச்சு உடனே அவங்க கேட்காங்க, என்னடா புரோட்டாலாம் பிச்சு போட்டு தான் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பிச்சு போட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சால்னா ஊற்றி வெங்காயம் இருக்கானான்னு கேட்க, என்னடா புரோட்டாக்கு ஏன்டா வெங்காயம் வச்சு சாப்பிடுதா அப்படின்னு கேட்காங்க. என்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டாதாமனா புரோட்டாக்கே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ண்ணே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து புரோட்டாக்கு வந்து பச்சடி அந்த மாதிரி ஏதோ வச்சு சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து பச்சை வெங்காயம், புரோட்டா, சால்னா, வெங்காயம் அப்படி பிச்சு போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். திருநெல்வேலி அப்படி டேஸ்ட் அப்படின்னாலே புரோட்டாக்கு அப்படி பெருமை சேர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி சைடு தான் மக்கா. மற்ற மாவட்டத்தில் நண்பர்கள் திருநெல்வேலி சைடு வந்தீங்க, தூத்துக்குடி சைடு வந்தீங்க அப்படின்னாலே பொரிச்ச புரோட்டா